ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குமுளியில் இருக்கேன். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் எப்படி குமுளி வந்தேன்னு தெரிஞ்சிருக்கோம். ஸோ பார்க்கலாம், போய் பாருங்கள், கால்ஸ் தரேன். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 3 o'clock ஆகுது. இப்போது நான் வந்து குமுளிலேருந்து சூப்பரான ஒரு பஸ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறேன்னு தெரியல. நம்ம பஸ் ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த பார்டரு குமுளி இருக்கு இல்லையா, குமுளி எல்லாருக்கும் தெரியும், கேரளா தமிழ்நாடு பார்டரு. நான் கேரளாக்குள்ளே வந்துட்டேன். ஆனால் அந்த பஸ் போயிட்டு பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது அங்கே இடம் இல்லாதனால அப்படி வந்து உள்ளே போயிட்டு திரும்பி போகிறாங்க. ஸோ நான் வந்து கேரளா கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ பார்டர் டவுனு குமுளிங்கிறது வந்து பார்டர் டவுனு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த பார்டர்லேருந்து தமிழ்நாட்டில் இன்னொரு பார்டரான முக்கியமான பார்டரான கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க களியாக்கவலை இருக்கு இல்லையா, ஸோ அது ஒரு பார்டரு. ஸோ அது வரைக்கும் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது ஆரம்பத்தில் 1 year முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சர்வீஸு, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த பஸ்ஸில் தான் நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. டைம் பார்த்திங்கன்னா 3 மணி 3:40 தான் இங்கேருந்து டிபார்ட் ஆகுது. இன்னும் அந்த பஸ்ஸு வரல, நான் ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கேன். ஸோ பஸ் வந்த பிறகு நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு சூப்பரான சர்வீஸுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் களியாக்கலை போனீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 250 கிலோமீட்டர் தான் வரும், அதிகபட்சமே சொல்கிறேன். இதே நீங்கள் தமிழ்நாடு பார்டர் இருக்கு இல்லையா, நம்ம தமிழ்நாடு பஸ்ஸஸ்லாம் நிற்கிது இல்லையா, அங்கேருந்து நீங்கள் களியாக்கலை போனீங்கன்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 380 கிலோமீட்டர் வரும். ஏன்னா நம்ம வந்து சுற்றி போகிறோம், தேனி, உசிலம்பட்டி, ராஜபாளையம், அப்படி போய் சங்கரங்கோவில், திருநெல்வேலி போகிறோம். அது வந்து ரொம்ப சுற்று. நார்கள் போகிறக்கே உங்களுக்கு வந்து 350 கிலோமீட்டர் ஆகும். அதை தாண்டி அங்கிட்டு வந்து ஒரு 1 hour 35 கிலோமீட்ரு. ஆனால் கேரளாவில் வந்து நீங்கள் போனீங்கன்னா சூப்பரான ஸ்டார்ட்டுங்க. நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன், டிக்கெட் ஃபேர் எவ்வளோது, எந்த ரூட்டில் போகிறோங்கிறது எல்லாமே க்ளியராக சொல்கிறேன். பட் கிலோமீட்டர் வந்து ஜஸ்ட் ஒரு 250 கிலோமீட்டர் தான். 340 எடுத்தான்னா நைட்டு வந்து ஒரு 10:30 போயிடுவாங்க. அப்படி தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஒரிஜினலாகவே செக் பண்ணிடலாம் எத்தனை போய் சேர்றான்ட்டு. ஏன்னா அவங்க நைட்டு திரும்பி அங்கேருந்து கிளம்பணும் மிட் நைட்டில். ஸோ ஒரு சூப்பரான ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. அதே சமயம் நிறைய ஊரை கிராஸ் பண்ணி போகிறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம், பெரிய ஒரு கொட்டாரக்கரை, அந்த மாதிரி ஊரை கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, நம்ம ஒரு சூப்பரான ஒரு பஸ் ஜேர்னியை இந்த குமுளியில் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படியே போர்டு தெரியுது பார்த்தீங்களா, எர்ணாகுளம் ரூட்டை தான், திருவனந்தபுரம் எர்ணாகுளம் ரூட்டு. ரைட்டில் போனீங்கன்னு வச்சுங்களேன், மூணாறு கட்டப்பனா 2 ஊருக்கும் போய்க்கலாம். குமுளி கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பம்பா போட்டிருக்கா. ஸோ ஸ்பெஷல் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க குமுளிலேருந்து. இது ஒரு பஸ் மட்டும் கிடையாது, ரெகுலராக இருக்குது. ஒரு பஸ் ஒரு பஸ் அடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. நான் பார்க்குறது 3வது பஸ் இது. ஸோ உங்களுக்கு வந்து குமுளி வந்தீங்கன்னா உங்களுக்கு பம்பாவுக்கு டேரக்ட் பஸ் கிடைக்குது. தமிழ்நாட்டில் முக்கியமான இடம் போயிட்டுருக்கு. சென்னைக்கு பார்த்திங்கன்னா குறிப்பாக நிறைய வண்டி போயிட்டுருக்கு. சென்னையில் இப்போ பம்பாலேருந்து சென்னைக்கு எஸ்சிடிசி பார்த்திங்கன்னா எல்லா பிரான்ச்சும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மார்த்தாண்டம், நாகர்கோவில், பாண்டிச்சேரி, சேலம், எல்லா பிரான்ச் எஸ்சிடிசி புது வண்டி ஃபுல்லாக வந்து பம்பாலேருந்து சென்னை போயிட்டுருக்கு. நான் வரும்போதே பார்த்துட்டு இருந்தேன், குமுளிக்கு வரும்போது நிறைய ஒரு 10 பஸ்ஸாக பார்த்துருப்பேன். வந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ ஸ்பெஷல் பஸ் நிறைய ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதான் குமுளி பஸ் ஸ்டாண்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேரளா டிசி வண்டி மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் பஸ்ஸஸ் நிறையா போடுது. இது பார்த்திங்கன்னா குமுளிலேருந்து சங்கனாச்சேரி போகிறது, ஓகேங்களா. ஸோ அது பார்த்திங்கன்னா கோட்டயம் போகிறது. அது மாதிரி கேரளாவில் எல்லா ஊருக்கும் பஸ் இருக்குது இங்கேருந்து, குமுளிலேருந்து. அதே மாதிரி தமிழ்நாடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் தமிழ்நாடுக்கு அனைத்து பகுதிகளுக்கும் பஸ் இருக்குது. ஸோ குமுளி வந்துன்னா 2 ஸ்டேட்டுக்கும் எல்லா ஊருக்கும் பஸ் கிடைக்குது, ஓகேங்களா. எந்த ஊருக்கு இல்லாமல் இல்லை. கேரளா பக்கம் வந்தீங்கன்னா கேரளா ஸ்டேட்டு எல்லா ஊருக்கும் கிடைக்குது. கொச்சின், திருவனந்தபுரம், பாலக்காடு, கண்ணூர், சுல்தான் பத்தேரி கிடைக்குது. தமிழ்நாடுக்கு வந்தீங்கன்னா எல்லா தமிழ்நாட்டில் முக்கியமான ஊருக்கு எல்லாமே ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு பஸ்ஸு எப்போவுமே இருக்கும் இந்த குமுளிலேருந்து. எஸ்சிடிசி பம்பா டு சென்னை. கைஸ், பஸ் வந்துச்சு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. மலையாளத்தில் இருக்குது. பார்டர் டு பார்டர் ரைடர்னு போட்டுருக்க பாருங்க கிளியராக. குமுளி திருவனந்தபுரம் களியாக்கவலையா அப்படின்னு நினைக்கிறேன். சென்ட்ரல் என்னன்னு தெரியல, திருவனந்தபுரம் தான் நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக மலையாளத்தில் இருக்குங்க.
தமிழ் எழுதி தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா பார்டர் டு பார்டருங்கிறப்ப கண்டிப்பாக தமிழ் மக்களும் ட்ராவல் பண்ணுவாங்கல்ல. நம்ம களியாக்குள்ள ட்ராவல் பண்ணுவாங்களாம் இப்படியே போயிடுவாங்க. களியாக்கலை, மார்த்தாண்டம், ஈவன் நார்வில் இப்போ பண்ணுற கூட போயிடலாம். பஸ்ஸை பாருங்கள் மக்களே, இதுதான் பஸ். குமுளி வண்டி தாங்க. KMYனா குமுளி. RPK 193 KSRTC குமுளி மேலே போட்டிருக்கு. சூப்பர் ஃபாஸ்ட் களியாக்கவில்லை, திருவனந்தபுரம் களியாக்கவில்லை அப்படி தான் நினைக்கிறேன். யாராவது கமெண்ட்ஸ் பார்த்து சொல்லுங்கள் திருவனந்தபுரமான்ட்டு. கைஸ் ஒரு வழியாக பஸ்ஸை பிடிச்சாச்சு. பஸ்ஸை உட்காந்தாச்சு. இப்போ டைம் காமிக்கிறோம் பாருங்கள். டைம் பாருங்கள் 3:40 ஆக போகுது. 2 மினிட்ஸ் தான் இருக்குது. இங்கே 3:40 ரீச் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 10:45 இல்லை 11 மணி அந்த நேரத்தில் போகலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் டிராஃபிக். நமக்கு டைம் ஆயிடுச்சு 3:40. பெல் அடிச்சிட்டாங்க. வண்டி மூவ் ஆகிறதுக்கு அந்த வண்டி நிற்கிது, பிளாக் பண்ணுது. ஒரு வழியாக 5 நிமிஷம் டிலேயோட நம்ம வண்டி கிளம்பிடுச்சு. இங்கே டிராஃபிக் ஆகும்ல, ஏன்னா வெளியில் போவாங்கல்ல. வரிசையாக ரோட்டில் வண்டி நிற்கிது. நேராக போனீங்கன்னா நீங்கள் கட்டப்போனால் மூணார் போகலாம். இது ஒரு நாள் ஃபோன் கைஸ் எனக்கு அப்டேட் பண்ண கமெண்ட்ஸில். மூணார்லேருந்தோ இல்லை குமுளிலேருந்தோ இந்த ரூட்டை கவர் பண்ணேன். சூப்பரான ஹில்ஸ் ரூட்டு தான் அது. வண்டி வரிசையாக வந்துக்கிட்டு இருக்குங்க. கொட்டி கிடக்கு. மொளை வந்துக்கிட்டு இருக்கு. நகல முடியல பாருங்கள். சரியான ஃப்ளோ. கைஸ் இப்படியே நேராக போனீங்கன்னு வச்சுக்கலேன், நேராக தேக்கடி போயிடலாம். 4 கிலோமீட்டரான் இங்கேருந்து. நான் போனது கிடையாது, போர்டு போட்டிருக்காங்க. இது ரூட் பார்த்தீங்கன்னா வண்டிப்பெரியார் ஆஸ் யூஷுவல். எர்ணாகுளம் எல்லா ஊருக்கும் கோட்டயம் போகிற இந்த ரூட்டு தான். பாண்டிச்சேரி வண்டி போதாருங்க. ரெஸ்டிங் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. நான் உங்களுக்கு ரூட் சொல்லிடுறேன். ரூட் எனக்கு அவ்வளோ என்ன சொல்கிறது, சில பேரில் மறந்துடுது, தெரிய மாட்டேங்குது, வாயில் வர மாட்டேங்குது. நான் அதை முக்கியமான ஒரு மட்டும் சொல்கிறேன், அதை பார்த்துங்க. இப்போது அந்த வண்டி குமுளில் எடுத்த வச்சுக்கல, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வண்டிப்பெரியார், அடுத்த வண்டி பெரியார், அப்புறம் குட்டிக்கானம், அப்புறம் முண்டக்காயம், அப்புறம் எருமேலி, அப்புறம் ரன்னி, அப்புறம் பார்த்திங்கன்னா பத்தினந்திட்டா தாண்டி அடூர் போகுது. அடூர் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கொட்டாரக்கரை, அப்புறம் நிறையா சின்ன ஊர்லாம் இருக்குது. அதெல்லாம் போயிட்டு திருவனந்தபுரம் போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு சைட் ரோடு தான். நெய்யாட்டிங்கரை, பாலசலம், கடைசியில் களியாக்கவிளை. இதுதான் ரூட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்ரு. டிக்கெட் பேர் சொல்லிடுறேன். டிக்கெட் பேர் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 322 ரூபா. 322 308 ரூபா பார்த்தீங்கன்னா பேஸ் ரேட்டு டிக்கெட் பேர். அப்புறம் 10 ரூபா வந்து SRT சார்ஜும் வாங்குறாங்க. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா PG சார்ஜ் சொல்லிட்டு ஒரு 4 ரூபா. அது மொத்தம் 14 ரூபா. இது ஒரு 308 ரூபா. ஸோ மொத்தம் 322 ரூபா கைட் பண்ணுறாங்க ஆன்லைனில் புக் பண்ணேன். ஸோ நான் வந்து ஆன்லைனில் புக் பண்ணேன். ஓகேங்களா. டீ எஸ்டேட்டை பாருங்கள். குமுளி தாண்டின பிறகு நிறைய டீ எஸ்டேட் தான். எப்படி இருக்கு பாருங்கள் இந்த லொக்கேஷன். பம்பா ஸ்பெஷல் பஸ் போகுது. இந்த பக்கம் ஃபுல்லாகவே எஸ்டேட்டு. எப்படியும் எஸ்டேட்டு செம்மையாக இருக்குங்க.
இப்போது நம்ம ரீச் பண்ணியிருக்கிற ஊர் வண்டி பெரியார். குமுளிக்கு அடுத்து வண்டி பெரியார் தான். டைம் பாருங்கள் 4:10. ஸோ ஒரு 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு, 20 நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம கிராஸ் பண்ணுறாங்க. இதான் வண்டி பெரியார் பஸ் ஸ்டாண்ட். பார்த்துக்கோங்க, சின்ன பஸ் ஸ்டாண்டு தான். ஐ தாட் இங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்கா நினச்சேன், பட் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, சின்ன பஸ் ஸ்டாண்ட். செம்ம ஜில்னஸுங்க, நல்ல குளிர். வெயில் அப்படியே மறைஞ்சிருச்சு, நல்லா குளிர் தெரியுது. தலைவன் வேறு மாதிரி போகிறாப்புல. பனி இறங்க ஆரம்பிக்குதுங்க. மேலே க்ளவுடியாக இருக்குது, இங்கே பனி இறங்குது வரங்க. நம்ம எசிரிசூருக்கு வருங்க, சேலம் வண்டி சென்னை போகிறது. வரிசை பஸ் நிற்குது, எல்லாம் டீ எஸ்டேட் பக்கத்தில் நிற்கிறாங்க. டீ தூள் இதெல்லாம் வாங்குகிறாங்க. அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சீனிக்கான பாயிண்ட்டு, ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. நேராக பார்த்தீங்கன்னா திருவிக்குளம், கட்டப்பனா, இடுக்கி. நம்ம லெஃப்டில் போனோம். இந்த ஊர் பேர் பார்த்திங்கன்னா குட்டிக்கோணம். இங்கே டைவர்ட் ஆகுது, வாகமன், இடுக்கி போகிறது. இப்படியே போனால் கோட்டயம், எருமேலி, குண்டக்காயம் போகிறது. டைம் பாருங்கள் 4:50. கிட்டத்தட்ட ஒரு 2 hours 10 minutes ஆகிடுச்சு. பார்த்தேன் பார்த்தீங்கன்னா அந்த டீசர்ட் போட்டு ஆரத்தில் டீசர்ட் அதுதான் திருச்சியிலேருந்து சபரிமலைக்கு வந்து பாத யாத்திரை சொல்லி போகிறாங்க. அது தெரியுது பார்த்தீங்களா, ஒரு ஆரத்தில் ஷர்ட் போட்டு நடந்து போயிட்டு பாருங்க. அது டீசர்ட் பேக் சைடில் எழுதியிருக்கு, திருச்சியிலேருந்து சபரிமலைக்கு பாத யாத்திரைன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஒரு தனியாக போகிறாரு, ஒரு ஹேங்காக போனாங்க, நான் எடுக்க முடியல. பட் கண்டினியூவாக போயிட்டுருக்காங்க. அந்த அங்கே 2 பேர் போகிறாங்க பாருங்கள். ஸோ நார்மலாக நம்ம கேட்டது பார்த்தீங்கன்னா, இப்போது பழனிக்கு பாதத்தில் போவாங்க, திருச்செந்தூர் போவாங்க, மற்ற இடங்களுக்கு பக்கத்தில் போவாங்க வச்சுங்களேன். பட் இது எவ்வளோ லாங் பாருங்களேன், இன்டர்ஸ்டேட்டு பாத யாத்திரை. திருச்சியிலேருந்து எங்கே, திருச்சி, திண்டுக்கல், தேனி, கம்பம், குமுளி வந்து அப்படி வராங்க. நடு நடக்காத பாருங்க. ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி பாத யாத்திரை சபரிமலைக்கு.
தென்னை மரம் குலையை வெட்டி போட்ட மாதிரி இருக்குது. ஆனால் அழகாக இருக்குது. அது என்னன்னு தெரியலையே, ஏன் இப்படி போட்டிருக்காங்கன்னு தெரில. இது செடிடி வளருதா உள்ள. ஆக்சுவலி பைனாப்பிளாம் அது கன்று அப்படியே வளர்ந்துட்டுருக்கு. அது கூட இப்போ சேஃப்டி பண்ணியிருக்காங்க. சேஃப்டி தானே. இங்கேருந்து இப்படியே போனீங்கன்னா சபரிமலை போயிடலாம். 55 கிலோமீட்டர் இதான் ஷார்ட்டு இங்கேருந்து போகிறது. குளிக்கிறாங்க இந்த தண்ணியில். கைஸ் இப்போது ரீச் பண்ணிக்க ஊர் பார்த்தீங்கன்னா முண்டக்காயம். டைம் பாருங்கள் 5:30, 5:30 ஆகுது. இப்போ முண்டக்காயம் வந்திருக்கோம். வெல்கம் டு முண்டக்காயம் பஸ் ஸ்டாண்ட். முண்டக்காயம் KSRTC பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம். ஷார்ப்பாக 5:30 முண்டக்காயம் பஸ் ஸ்டாண்ட். ரூட் பார்த்துருப்பீங்க, கும்பலிலேருந்து முண்டக்காயம் வரைக்கும். செம்ம சினிக்காக விட்டுங்க, அட்டகாசமாக இருந்துச்சு. நம்ம வந்து ஆல்ரெடி வந்திருக்கோம், புதுசு கிடையாது. பட் இருந்தாலும் இந்த ஈவினிங் டைம் வரும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அந்த மிஸ்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெஸ்டர்ன் கட்டோடைய டீ எஸ்டேட்டு அழகாக இருந்துச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நல்ல கிளைமேட்டு, நல்ல சில்னஸ் இருக்குது. இன்னும் போக எப்படி இருக்குன்னு தெரியல. இனிமேல் தான் எனக்கு புது அனுபவம். ஏன்னா இனிமேல் தான் எனக்கு புதுசாக அந்த ரோட்டில் போகிறேன். முண்டக்காயம் ஆள் ட்ரை பண்ணியிருக்கோம். நம்ம எர்ணாகுளமோ வரும்போது ட்ரை பண்ணியிருக்கோம். பட் திஸ் டைம் நமக்கு வந்து புதுசு. இங்கேருந்து எருமேலி அந்த ரோட்டில் போகிறது. ஸோ இந்த ஊர் பார்த்திங்கன்னா பார்டர், அதாவது நம்ம வந்தோம் இல்லையா குமளி பார்த்தா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்டு, இது கோட்டையம் டிஸ்ட்ரிக்ட். இந்த லொக்கேஷன் அருமையாக இருக்குது. எல்லாமே ரப்பர் மரம். எருமேலி பஸ் ஸ்டாண்ட். ஆறு மணி ஷார்ப். KSRTC பஸ் ஸ்டேஷன் எருமேலி. டைம் பார்த்திங்கன்னா 6:25 ஆகுது. இப்போது நம்ம வந்துட்டு ஒரு ரன்னி குட்டியப்பரா ரன்னி. ஃபஸ்ட் டைம் நான் வரேன் இந்த ஏரியாவுக்குலாம். ரன்னி பேரை பார்த்தீங்களா?
மேரேஜ் ஆகுது இப்போ டைம். நம்ம ரீச் பண்ணிக்கிற ஊர் பார்த்திங்கன்னா பத்தனம்திட்டா. ஸோ இதுதான் பத்தனம்திட்டா கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட். இந்த பக்கம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க, அதனால் காமிக்க முடியல. ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இந்த ஊருக்கு, பத்தனம்திட்டா. கேஎஸ்ஆர்டிசி கேண்டீன் பத்தனம்திட்டா. சாய் டீ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பத்தனம்திட்டாவில் கேஎஸ்ஆர்டிசி கேண்டீனில் ஒரு டீ சொல்ல போகிறேன். 3:40 வரை எடுத்த வண்டி பயங்கர கூட்டமாக இருக்குது. அந்த வண்டிக்கு டிமாண்ட் இருக்குது. பத்தனம்திட்டாவில் ஒரு டீ சாப்பிட போகிறோம் கேஎஸ்ஆர்டிசி கேண்டீனில். ஸோ டயர்டுங்க, செம்ம டயர்டு. எப்படா நீ போட்டால் பார்த்தா இங்கேயும் பாட்டில் வர்ற ஏரியா ஃபுல்லாகவே 2 நிமிஷம் 1 நிமிஷம் தான். இங்கே தான் ஒரு 10 நிமிஷம். நான் கேட்டு தான் இறங்கினேன். நம்ம டிரைவர் கண்டக்டர் டீ சாப்பிட்றாங்க. நம்ம பஸ் பாருங்கள், கேஎஸ்ஆர்டிசி குமுளி. இதுவும் குமுளி தான் போகுது. இது குமுளிலேருந்து களியாக்கவலை. இது எங்கே போகுதுன்னு தெரியலையே. குமுளி போகுது. எந்த ஊர்லேருந்து போகுது? திருவனந்தபுரம் நினைக்கிறேன். STVM போட்டிருக்கு. திருவனந்தபுரம் டு குமுளி. பெல் அடிச்சாச்சு. டைம் பாருங்கள் 7:10 ஆச்சு. எக்ஸாக்டாக ஒரு 10 மினிட்ஸில் நம்ம பஸ் பத்தனம்திட்டாவிலேருந்து கிலோமீட்டருக்கு. லெஃப்ட்டில் போனீங்கன்னா பொன்னூர் 30 கிலோமீட்ரு, ரைட்டில் போனால் கொட்டாரக்கரை 21 கிலோமீட்டர். இன்னும் திருவனந்தபுரம் 85 கிலோமீட்டருக்கு, கொல்லம் 42, கொட்டாரக்கரை 21. அதுவும் டைம் பாருங்கள் 7:48, 7:45. (3:40) குமுளி, 7:45 அடூர். இதுதான் அடூர் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட். அடூர் அடூர் അടൂരക്കാളെ പോകണേ. അടൂര് மக்களே, இப்போது நம்ம கொட்டாரக்கரை ரீச் பண்ண போகிறோம். இதுக்காக வந்தாச்சு. ஸோ இதுதான் ஜங்ஷன். லெஃப்டில் போனோம்னா நம்ம செங்கோட்டை போயிடலாம். செங்கோட்டை தென்காசி. ரைட்டில் போனீங்கன்னா கொல்லம். ஸ்ட்ரைட்டாக போனால் திருவனந்தபுரம். வே டு செங்கோட்டை. நம்ம
கொட்டாரக்கரை பஸ் ஸ்டாண்டு போகிறோம். டைம் பாருங்கள் 8:15 கொட்டாரக்கரை. தூரம் வந்து நீங்கள் ஏற்ற மாதிரி பார்த்துருக்குது திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். திருவனந்தபுரம் ரீச் பண்ணிட்டோம். திருவனந்தபுரம் தம்பாடு வந்து மக்களே, இப்போது நம்ம கேரளாவின் ஸ்டேட் கேபிட்டலான திருவனந்தபுரம் வந்தாச்சு. திருவனந்தபுரம் வந்துட்டோம். டைம் பாருங்கள் 10:10 ஆகிடுச்சு. மக்கள்லாம் இறங்குறாங்க பாருங்களா. இங்கே ஒரு 5 மினிட்ஸ் பிரேக்கு. அதுக்கு பிறகு கிழக்கு வழி நோக்கி கிளம்புறோம். நம்ம வண்டி திருவனந்தபுரத்து நாகர்கோவிலுக்கு பஸ் நிறையா இருக்குது. நம்ம வண்டி நிற்கிது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி நிற்கிது. நம்ம வந்து கலையை குறைக்கும் போகிறோம். பத்தேகாலுக்கு கிளம்பியாச்சு கலையை நோக்கி. கன்னியாகுமரிங்கிறது 86 கிலோமீட்டர். ரைஸ் இப்போது நெய்யாட்டிங்கரை வந்திருக்கோம். டைம் பாருங்கள் 10:45 ஆகிடுச்சு. நெய்யாட்டிங்கரை அப்படியே போயின்னா பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம்.
வெல்கம் டு தமிழ்நாடு களியக்காவிளை. களியக்காவிளை டைம் பாருங்கள், ஜஸ்ட் 11:03. மக்களே, களியக்காவிளை பாருங்கள், பயங்கரமாக இருக்கா? சர்ச்சை பாருங்கள், டெக்கரேட் பண்ணி ஜொலிக்குது. ஸோ அப்படியே பாருங்கள், நம்ம வண்டி பார்சலாக போகுது. பஸ்ஸை வழி நிமிச்சிட்டு நம்ம பேசலாம். அட்டகாசமாக இருக்குல்ல, சுற்றி பாருங்களேன். பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணியிருக்கு. செம்ம டயர்ட் ஆகிடுச்சு, இருந்தாலும் ஹாப்பி. சூப்பராக நம்ம வந்து பார்டர் டு பார்டர் ரைடரில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து லேண்ட் ஆகிட்டோம். களியக்காவிளை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். லைட்டிங்லாம் பார்த்துட்டு இருக்கேன்ல, சூப்பராக இருக்குது. ஸோ 11:03 ஓகேங்களா. 3:40 இங்கே எடுத்தாங்க. இங்கே 11 மணிக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். 11:13 ஓகே சொல்ல முடியாது. பட் செம்ம ஓட்டுங்க. இந்த ஸ்ட்ரெச்சில் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படியாவது டயத்துக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு தான் வந்தாப்புல, வேகமாக வந்தாப்புல. அது தவிர டிராஃபிக் இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. இல்லாட்டா செம்மையாக மாட்டிக்கிட்டு இருப்போம். சூப்பரான பஸ் இது. அதாவது இப்போது திருவனந்தபுரத்தை தாண்டி இப்போது நெய்யாட்டிங்கரா, பாரசாலா, களியக்காவிளை அந்த மாதிரி ஏரியாவுக்கு வரலாம். மார்த்தானம் கூட வரலாம். ஸோ நார்வேலுக்கு முன்னாடி குளச்சல் அந்த மாதிரி கூட வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சூப்பரான வண்டி. அப்படியே வந்தாலும் நம்ம இங்கேருந்து மாறிக்கலாம், அவ்வளோதான். களியக்காவிளை இறங்கி நிறைய அடிக்கடி எப்போவுமே பஸ்ஸுக்கு பஞ்சம் இருக்காது. நார்வேலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், அதனால் அதில் ஏறி போயிட்டே இருக்கலாம். இது போக குமுளிலேருந்து மற்ற ஊருக்கு வர்றாங்க இல்லையா, இப்போ கொட்டாரக்கரா, பத்திரம்திட்டா, ஸோ அந்த மாதிரி இருக்கும், நிறைய பேர் வர்றாங்க. பஸ்ஸு ஜாம் பேக்கடுங்க. ரிசர்வேஷன் நான் பண்ணி வந்தேன், நிறைய பேர் ஓசலே பண்ணியிருக்காங்க. பட்டு ஃபுல்லாகவே க்ரௌடாக தான் வந்தது. பார்த்துருப்பீங்க, நானும் சொல்லியிருப்பேன். சம்டைம் வீடியோ எடுக்க முடியாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பஸ்ஸு வந்து டிமாண்டுங்க, டிமாண்டட் வண்டி தான் அது. ஏன்னா இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜுக்கு வருது, அதனால் வந்து சூப்பரான வண்டி. ரொம்ப நாளாக ட்ரை பண்ண ஆசை, ரொம்ப நாளாகவே நான் அதை டச் பண்ண முடியல. ஒரு சான்ஸ் கிடச்சிது, அப்படியே புக் பண்ணி ஏறி ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே பேச முடியாது, நான் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்தில் ஹோட்டலில் சாப்பிட்டு அடுத்த பயணத்துக்காக நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான எடுத்துக்கலாம். அண்டிதான் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர்.